Hi friends, welcome to Diya Samayal. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா சம்மர் ஸ்பெஷல் வெள்ளரிக்காய் கூட்டு. வெள்ளரிக்காயில 95% நீர்ச்சத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம விட்டமின் கே, விட்டமின் சி இந்த மாதிரி விட்டமின்ஸும் நிறைய இருக்கு. வரப்போற வெயில் காலத்துக்கு நம்ம உடம்பு சீக்கிரமா டீஹைட்ரேட் ஆயிடும். அதனால நம்ம உணவு முறையில அதிகமான நீர்ச்சத்து காய் சேர்த்துக்கிறது நல்லது. வாங்க சமைக்க போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க. வெள்ளரிக்காயோட மேல் தூளெல்லாம் சீவிட்டு மீடியம் சைஸ் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 100 கிராம் பாசிப்பயிறு எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 5 பல்லு பூண்டு ஒன்றும் பாதியமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு வெள்ளரிக்காவை நான் தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். விதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க, நல்லது தான் விதை. தோல் சீவாமல் போட்டோம்னா நம்ம ஒரு சிறு கசப்பு இருக்கும், அதனால தான் நம்ம தோல் சீவிடுறோம். இதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்த பிறகு மூடி போட்டு ஒரு விசில் வைக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம மூடி போட்டு ஒரு விசில் வைக்கலாம். ஒரு விசில் வச்சா போதும். பாசி பருப்பும் வெள்ளரிக்காவும் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம குழைய வேக வைக்கக்கூடாது. நம்ம சாப்பிடும் போது அந்த பருப்பு வாயில் தட்டுப்படணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் பருப்பு முழுசாகவும் இருக்குது. இப்படி அமுக்குனா தான் நம்மளுக்கு மசிஞ்சா மாதிரி வருது. பாருங்கள், வெள்ளரிக்காவும் வெந்திருக்கு. பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா தேங்காய்லாம் போட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடலாம். இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணால் போதும். ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து கொட்ட வேண்டியது தான் பாக்கி. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 3 பூண்டை ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். வெங்காயத்தை இந்த மாதிரி நீட் வாகில் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிக்கணும். 2 வரமிளகாய் இப்படி கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தாளித்து கொட்டின பிறகு கொஞ்சம் கொத்தமல்லியை அப்படியே தூவி விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டான வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.